வணக்கம் ஸ்டூடெண்ட். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். சப்போஸ் ஒரு பிளேன் இன்க்ளைன்டு பிளேனு அப்படி இருக்குது, அது மேலே ஒரு பிளாக் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஆங்கிளை நம்ம சப்போஸ் இனிஷியலி எப்படி இருந்தது ஆங்கிள், திஸ் இஸ் தீட்டா. ஃபர்தராக மறுபடியும் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரும் அட் சர்டன் ஆங்கிள். அட் சர்டன் ஆங்கிள் இந்த பிளாக் வந்து என்ன ஸ்லைட் பண்ண, இப்படி மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஃபர்தராக அதை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது மூவ் ஆகும். ஸ்லைட் டவுன் த இன்க்ளைன்டு பிளேன். அப்போ அந்த வென் இட் இஸ் இன் த வெர்ஜ் ஆஃப் ஸ்லைடிங் டவுன்னா தமிழில் எப்படி சொல்கிறது, வெர்ஜ் ஆஃப் ஸ்லைடிங், அது கீழே வர்றதுக்கு முயற்சி செய்கிற போது இது ஆங்கிளை அதிகமாக்கிட்டு இந்த ஆங்கிளை இந்த பிளேனோட ஆங்கிளை அதிகமாக்க, இன்க்ளைன் பிளேனை அதிகமாக்க இது மூவ் பண்ண ரெடி ஆகிடும். ஸோ இட் இஸ் இன் த வெர்ஜ் ஆஃப் மூவிங் டவுன். அந்த கண்டிஷனில் தான் அந்த ஆங்கிள் இருக்கு. சப்போஸ் இதுதான் கிரவுண்டு, இன்க்ளைன்டு பிளேனு, இது பிளாக் ஆஃப் மாஸ். when it is sliding, about to slide down, about to slide down, அப்போ என்ன ஆங்கிள் இருக்கும், that angle of inclined plane. ஸோ இந்த ஆங்கிள் சொல்கிறோம். ஸோ இதை நம்ம ஆல்ஃபான்னு ட்ரீட் பண்ணுவோம். ஸோ வென் வி கால் இட் இஸ் ஆல்ஃபா, இந்த பாடி இங்கேருந்து ஸ்லைட் டவுன் பண்ண ஸ்டேஜில் என்ன ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்குதோ அதை தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ன்னு சொல்கிறோம். இட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன் at which the body placed on it just start to slide down. So when the body is slide down பண்ணுற போது என்ன பண்ணும், when slide down பண்ணுற போது என்ன பண்ணும், so body will, frictional force என்ன இருக்கும், maximum limitல இருக்கும். Frictional force when body starts sliding down, when body start or about to starts sliding down, so Fs maximum, Fs இல்லை static friction maximum or limiting friction எவ்வளவு என்ன இருக்கும். ஸோ ஹியர் the body இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுற போது Fl இந்த பக்கம் இருக்கும். ஸோ this is N and இது வந்து வெயிட் இப்படி வரும், weight is equal to m into g. அதை நம்ம இப்படி பிரித்தோம்னா ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கணும், வெர்டிக்கலாகவும் ஹொரிசான்டல் இதுக்கு வெர்டிக்கலாக பிரித்தோம்னா திஸ் வில் பி ஆல்ஃபானா இது ஹைபாட்னிஸ் வந்து எம்ஜி. ஸோ இது வந்து எம்ஜி காஸ் ஆல்ஃபா, இந்த போர்ஷன் வந்து எம்ஜி சைன் ஆல்ஃபா. ஏன்னா ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள்லேருந்து தூரம் இருக்கிறது ஹைபாட்னிஸ் இன்ட்டு சைன், ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிற சைடு எம்ஜி இன்ட்டு காஸ். ஸோ எம்ஜி இன்ட்டு காஸ். ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம், இந்த எம்ஜி சைன் ஆல்ஃபா இப்படி வருதா, நம்ம எம்ஜி சைன் ஆல்ஃபா அண்ட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது, நார்மல் ரியாக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ வி கேன் ரைட் நார்மல் ரியாக்ஷன் எது பேலன்ஸ் பண்ணுது, எம்ஜி காஸ் ஆல்ஃபா, எம்ஜி காஸ் இந்த காம்போனண்ட் எம்ஜி காஸ் ஆல்ஃபா. அப்புறம் வேறு என்ன இருக்குது, எஃப்எல் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷன் எஃப்எல். ஏன்னா இது ஸ்லைடிங் டவுன் ஆகுது, இட் மீன்ஸ் இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஸ்லைடிங் டவுன், ஓவர் கம்மிங் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் இட்ஸ் இஸ் அபவுட் டு ஸ்லைட் டவுன். இந்த கண்டிஷன்லேருந்து இதுவும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எம்ஜி சைன் ஆல்ஃபா ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். ஃபர்தர் ஸ்லைட் டவுன் பண்ணால் தான் இது அதிகமாகும், இதை விட இது அதிகமாகும். ஸோ எஃப்எல் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் ஆல்ஃபா, எம்ஜி சைன் ஆல்ஃபா. இது ஒரு ஈக்குவேஷன். ஸோ எஃப்எல் இஸ் ஈக்குவல் டு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ஆஸ் இட் இஸ் தெரியும் நமக்கு, வாட் இஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல் ரியாக்ஷன் அண்ட் ப்ரொபோர்ஷனலிட்டி எடுத்துட்டோம்னா மியூ எஸ் இன்ட்டு எல் ஃப்ரிக்ஷன். ஸோ ஆர் மியூ எஸ் என்ன வருது, ஸோ மியூ எஸ் ஆர் மியூ இஸ் ஈக்குவல் டு
limiting friction by n or mu k வந்து fk by n வரும். or generally we can நம்ம எழுதலாம் mu is equal to frictional force by normal reaction இப்படி எழுதலாம். okay, now இது equation number 1, this is equation number 2. so FL by n, this equation 2 divided by 1, FL by n is equal to FL by n is equal to mg by mg இதாயிடும் sin alpha by cos alpha is equal to tan alpha. What is FL by n? Which is equal to mu s. Therefore mu s is equal to tan alpha or angle of repose. Alpha is equal to angle of repose. இந்த angle இது slide down பண்ண ட்ரை பண்ணோம் or in the verge of sliding down is equal to alpha is equal to tan inverse. இதை இங்கே கொண்டு வந்தோம்னா mu into s. ஸோ இது ரெண்டு ஏற்கனவே நம்ம angle of frictionல பார்த்துருக்கோம். angle of friction என்ன, இது ஒரு பிளாக் எப்படி இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நார்மல் ரியாக்ஷன் இருக்கும், இதோட வெயிட் mg இங்கே இருக்கும். பாடி இந்த பக்கம் மூவ் பண்ணிச்சுன்னா மோஷன் இந்த பக்கம் மூவ் பண்ணிச்சுன்னா ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். ஸோ இங்கே என்ன வரும், ஸோ ஸோ இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குது, நார்மல் ரியாக்ஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ரெண்டோட ரிசல்டன்ட் எப்படி வரும், நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் போடலாம். ட்ரையாங்கிள் ஏன்னா இது வந்து இப்படி வருது, ஸோ இதை தூக்கி இங்கே போட்டுக்கிட்டோம்னா இது இப்படி வந்து இப்படி வரலாம், இப்படியும் வரலாம். ஓகே, அல்லது ரிசல்டன்ட் இதை தூக்கி இங்கே ஈக்குவலன்ட் வெக்டரை போட்டுக்கிட்டோம்னா அது டயகனல், அதுதான் ரிசல்டன்ட். ஸோ ஆங்கிள் ஆஃப் ரிசல்டன்ட்னா the resultant of frictional force and normal reaction making with normal reaction. அதான் theta is equal to angle of friction. angle of friction படித்தோம் ஏற்கனவே, போன லெக்சரில் இது கவர் பண்ணியாச்சு. ஸோ now tan theta இங்கே என்ன வரும், see tan theta is equal to opposite, this is opposite side by hypotenuse. so tan theta is equal to opposite side என்ன f limiting friction. ஏன்னா இது FLனா இது FL தான் இருக்கும். opposite side by adjacent side, FL by n is equal to mu s. இதில் என்ன தெரியுது, tan theta tan of angle of friction is equal to tan of angle of repose. tan of angle of repose is equal to coefficient of static friction. It means இது ரெண்டில் எடுத்தோம்னா theta is equal to alpha. It implies angle of friction equal to angle of repose. angle of repose. So இப்போ angle of repose when the body இந்த இடத்துல angle of repose when it is slightly moved down, மெதுவாக மூவ் பண்ணுதுன்னா then it is moving down without any acceleration. so moving without any acceleration நம்ம என்ன சொல்லுவோம், எந்த கண்டிஷன் மூவிங் without acceleration ஸ்லோ மூவ் பண்ணும், when it is at the angle of repose. when it is at the angle of repose, the body will start moving down without acceleration. no acceleration but moves down. starting from rest, the body starting from rest, that is at u is equal to 0, starting from rest, slides down at 45 degree inclined plane. 45 degree inclined plane, இதை தீட்டான்னு வச்சுக்கோம், is equal to theta. a plane, inclined plane in twice the time. இங்கேருந்து இது கீழே வருது, certain distance வருது with friction, that is இப்படி செய்யலாம். t1 is equal to time taken by body with friction
friction, that is mu is not equal to 0. T1. ஸோ அங்கேருந்து வித் ஃப்ரிக்ஷன் இந்த சர்ஃபேஸ் பாடிக்கு சர்ஃபேஸுக்கு இடையில் ஃப்ரிக்ஷன் இருக்குது, அங்கேயே சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து T1 டைம் டேக்குது. T2னா டைம் டேக்கன் without friction, that is mu is equal to 0. So time taken with friction is twice the time taken without friction. T1 time with friction இங்கேருந்து இது வரைக்கும் வருது. T2 time the same distance. T2 time எடுக்குது. So T1 is equal to twice of T2. Time taken to slide down the same distance in the absence of friction. Absence of friction என்ன பண்ணும், பாடி சீக்கிரமாக வரும், சீக்கிரமாக ஸ்லைட் ஆகும், சீக்கிரமாக டைம் வந்து கம்மியாக இருக்கும். therefore டைம் T1 வித் ஃப்ரிக்ஷன் டைம் அதிகமாக இருக்குது. வித்தவுட் ஃப்ரிக்ஷன் வரதுல டபுள் டைம்ஸ் இருக்குது. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ. ஸோ ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ என்னன்னு கேட்குறாங்க. ஆஸ் யூஷுவல் பார்ப்போம். இதில் வந்து mg கீழே ஆக்ட் பண்ணோம். இந்த ட்ரையாங்கிளை போட்டோம்னா இது 40 தீட்டா இருக்கும், சேம் இந்த ஆங்கிள். எப்போ பார்த்தாலும் நீங்கள் இந்த ஆங்கிள் இங்கே என்ன இன்க்ளைன் இருக்கோ அதுதான் இருக்கும், தீட்டா. இது வந்து mg 45. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு mg cos தீட்டா. பல இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். mg cos தீட்டா கீழே வர்றது. அப்புறம் இப்படி வரும், அது ஈக்குவலன்ட் வெக்டர் இங்கே போட்டுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு mg sin தீட்டா. அப்புறம் நார்மல் ரியாக்ஷன் நம்ம இப்போ வந்து இந்த பிளேனுக்கு ரிசால்வ் பண்ணுறோம். இந்த பிளேனுக்கு ஹொரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும். ஸோ இது வெரி ஹொரிசாண்டலில் வெர்டிக்கலில். ஸோ அது இன்க்ளைன்டு. ஸோ தீட்டா. வேறு என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, பாடி வந்து ஸ்லைட் டவுன் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். வேறு என்னென்ன ஃபோர்ஸ், நோ அதர் ஃபோர்ஸ். ஸோ நம்ம எழுதலாம் நார்மல் ரியாக்ஷன் is equal to mg cos theta. Normal reaction is equal to mg cos theta. Vertical direction. இந்த force is equal to இந்த சைடில் பார்த்தா sigma f. ஏன்னா பாடி வந்து ஸ்லைட் டவுன் ஆகுது. ஸோ sigma f is equal to mass into acceleration. Net force is equal to mass into acceleration. Net force என்ன, பாடி வந்து இந்த பக்கம் ஸ்லைட் ஆகுது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ஃபோர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. பாடி இந்த பக்கம் ஸ்லைட் ஆகிறதுனால mg sin தீட்டா பெரிய ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ நெட் இஸ் ஈக்குவல் டு mg sin தீட்டா மைனஸ் f. இதான் நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு acceleration. Mass into acceleration. What is frictional force? Frictional force is equal to mg sin theta minus friction. What is friction? Coefficient of friction is a coefficient of friction to normal reaction. The friction is equal to MPa. Okay. So what is N? N multiplied by is equal to mg sin theta. Mg sin theta minus mu. Normal in our normal is equal to mg cos theta. Mg cos theta is equal to ME. So this is net force. The MAM cancel பண்ணிட்டோம்னா then acceleration இது எடுத்துக்கிட்டோம்னா is equal to g sin theta minus mu g cos theta. Is a very important relation. எப்போ நியூமரிக்கல் இது காம்படிஷன் எக்ஸாம் எழுதுப்போ டைரெக்ட் அந்த ரிசல்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணிடலாம். எப்படி அப்ளை பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னா when it is sliding down. தன்னைத்தானே when it is sliding by its own தானே because of this angle of inclination அது கீழே ஸ்லைட் ஆனிச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் எழுதணும். அது எப்படி எழுதுறோம், ஆக்சலரேஷன் டவுன்வர்டில் இருக்கும், ஆக்சலரேஷன் டவுன்வர்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே சைன் தீட்டா போட்டுக்கணும், இங்கே காஸ் தீட்டா போட்டுக்கணும். சைன் தீட்டா ரெண்டுத்துக்கு இடையில் மைனஸு, இங்கே ஒரு ஜி, இங்கே ஒரு ஜி, இங்கே ஜியோட சேர்த்து ஒரு மீ போடணும். அதுதான் ஈக்குவேஷன். மைனஸ் வந்ததுன்னா டவுன் அர்த்தம். அது ஆக்சுவலி அப்வேர்டு இஸ் ஈக்குவல் டு சேம் ஜி
இங்கே ஒரு ஜி, இங்கே சைன் தீட்டா, இங்கே காஸ் தீட்டா. ஓகே, இங்கே ஒரு மியூ போடணும், இங்கே ஒரு ப்ளஸ் போடணும், அப். ஸோ பிளாக் இஸ் மூவிங் அப். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டவுனில் வந்துன்னா மைனஸ் வரும், பிளாக் டவுனில் வந்ததுன்னா அப்பில் பிடிச்சிட்டா ப்ளஸில் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட் கண்டிஷன், வேறு எப்போ இது வந்து ஸ்லைட் டவுன் ஆகுது வித் ஃப்ரிக்ஷன், அப்போ இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு T1 டைம் எடுக்கும். இட் டேக்ஸ் T1 டைம். இனிஷியலி அது ரெஸ்ட்டில் இருந்துருக்குது, அது இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ ஸோ we can write this equation S is equal to ut plus half a T1 square ஃபஸ்ட் கண்டிஷனில். ஏன்னா டிஸ்டன்ஸ் சேம் ரெண்டுத்துலேயும். ஸோ u is equal to 0. ஸோ S is equal to half u is equal to 0 ஆஃப் a T1 square or T1 square is equal to 2S by a. இது ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன வருது? T2 என்ன வருது? T2 is equal to T2 என்ன வருது? T2 will take without friction. T2 is without friction. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? T1 is equal to under root 2S by a. So we'll take T2. What is T2? T2 is equal to without friction. So this is equal to 2S divided by G. So T1 is equal to 2S under root divided by acceleration G sin theta minus mu G cos theta. So without a friction போது friction is equal to mu into S. friction 0 இருக்கிற போது mu into n. நார்மல் ரியாக்ஷன் 0 இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ இது 0 வந்தால் இது 0 இருக்கும். ஸோ mu is equal to 0. It means mu is equal to 0. Without friction means mu is equal to 0. So T2 என்ன வரும்? T2 is equal to under root 2S divided by G sin theta minus mu 0 அங்கே தான் இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் T2 minus 0. Therefore given condition என்ன? time 1 is equal to twice of T2. இது கொடுத்து time taken straight down is the same distance in the absence of friction is twice in the time. That is T1 is equal to twice T2. T1 ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சுக்கணும்? T1 ஓட வேல்யூ is equal to 2S. T1 ஓட வேல்யூ 2S by A. 2S by A, that is G sin theta minus mu G cos theta. இதுதான் is equal to under root. இது T1. T2 ஓட வேல்யூ என்ன? T2 வேல்யூனா சேம் 2S. இந்த போர்ஷன் இருக்குது, வித்தவுட் ஃப்ரிக்ஷன் மியூ போர்ஷன் இருக்காது, G sin theta. ஓகே, நான் கிவன் கண்டிஷன் ஏன்னா T1 பெருசாக அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ஃப்ரிக்ஷனில் வரும்போது இது சப்போஸ் வித்தவுட் ஃப்ரிக்ஷன் ஃபார் 10 செகண்ட் எடுத்துனா இது வந்து வித் ஃப்ரிக்ஷனோட அதிக டைம் எடுக்கும். ஸோ T1 பெருசாக இருக்கும் T2ஓட. ஸோ T1 என்ன வருது? T1 is equal to 2S divided by G sin theta minus mu G cos theta is equal to 2 into 2S divided by, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்குவோம். ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம்னா T1 square is equal to 4 2 into 2 square வந்து 4 into T2 square. 4 into T2 square. ஸோ அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அது அண்டர் ரூட்டில் இருக்குது T1. 2 into 2S into G sin theta. அந்த போர்ஷன் இருக்காது, அண்டர் ரூட்டில் இருக்கிற போது இது ஸ்கொயர் பண்ணுறோம். 4 into T1 ஸ்கொயர். இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும்? 2S divided by G sin theta minus mu G cos theta is equal to
4 into இது ஸ்கொயர் பண்ணோம்னா 4 into 2s divided by g sin theta. இதில் g காமனாக இருக்குது, காமனாக இருக்கிறத எடுத்துடலாம். இந்த 2s இந்த 2s கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் வில் பிகம் g sin theta is equal to 4 into sin theta minus mu cos theta. So mu cos theta, this becomes 4 sin theta minus 4 mu cos theta into g sin theta. So அதை அங்கே கொண்டுட்டு போயிட்டோம்னா 3 sin theta, 3 sin theta is equal to இங்கே பண்ணுவோன்னா 4 3 sin theta is equal to g sin theta minus mu g cos theta, right? 4 into, okay, 4, this become, அது அங்கே போய்ட்டு இங்கே பண்ணிங்கன்னா mu cos theta. ஸோ டிவைடிங் பை cos theta, இதை நான் cos theta அங்கே கொண்டு போயிட்டோம்னா cos theta அங்கே போயிட்டோம் 4 by mu is equal to 3 by 4, 3 by 4 அப்போ tan theta, 3 by 4 tan theta. What is tan theta? Theta is equal to 45 degree. Tan of 45 என்ன வரும்? 1 is to 1 is to root 2. This is 45 degree. Theta 45 degree. Tan 45 is equal to 1 is equal to 3 by 4, which is equal to, therefore mu is equal to 0.75. Always mu oda value எங்கே இருக்கும்? less than 1. Less than mu oda value, always it will be less than 1. So here the value of mu is equal to 0.75 under the given condition. இப்போ இதிலே நம்ம acceleration கண்டுபிடிச்ச பிறகு work done கண்டுபிடிக்கலாம், force கண்டுபிடிக்கலாம், work done கண்டுபிடிக்கலாம் with the acceleration. Acceleration இந்த ஃபார்முலா எதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது? when it is sliding down without any force, எந்த ஃபோர்ஸும் இல்லை, இந்த verge of sliding down, அது தன்னைத்தானாலே கீழே வர்றதுக்கு முயற்சி பண்ணுற போது இந்த ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா நம்ம ஒரு தடவையும் நிறைவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது, காம்படிஷனுக்கு இது கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ நம்ம ஒர்க் டன்னையும் பார்ப்போம். ஒர்க் டன்னா என்ன? ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் பார்த்துட்டோம். ஆக்சலரேஷன் தான் when block is sliding down, acceleration, இதுதான் acceleration. ஸோ ஃபோர்ஸ் என்ன வரும்? Force is equal to mass into acceleration. So force is equal to mass equal to m, mass of the block, that is mass of the block is m, mass of the block into acceleration. Acceleration is g sin theta minus mu g cos theta. Acceleration சிம்பிளாக எழுதலாம். என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு acceleration சிம்பிளாக எழுதணும்னா sin theta இங்கே போடணும், cos theta இங்கே போடணும். ஃபஸ்ட்டு போட்டோம், ஒரு மைனஸை ரெண்டுத்துக்கு இடையில் போட்டுக்கணும், இங்கே ஒரு ஜிஐ சேர்த்துக்கணும், இங்கே ஒரு ஜிஐ சேர்த்துக்கணும். ஸோ செகண்ட் டைமில் ஒரு மியூ சேர்த்துக்கணும். தட் இஸ் ஆக்சலரேஷன் வென் பிளாக் இஸ் ஸ்லைடிங் டவுன். வெரி ஹேண்டி ஃபார்முலா. அண்ட் வாட் இஸ் ஒர்க் டன்? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ் எவ்வளவு? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ ஜி காஸ் தீட்டா, இதுதான் ஃபோர்ஸு இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ். திஸ் இஸ் ஒர்க் டன். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஃபோர்ஸு, ஆக்சலரேஷன், work done. When in work done in moving the block down, what is the force acting on the block? What is the acceleration of the block? Acceleration in the பக்கம் வரும், இந்த பக்கம் வரும் acceleration.